அவர் என் கூட தான் இருக்காரு என்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா உன்னை எவனும் தொட முடியாது. தம்பி இன்னொரு முறை சொல்லுங்கப்பா. உன்னை எவனும் தொட முடியாது. ரிப்பீட் அகைன். உன்னை எவனும் தொட முடியாது. ஒன்ஸ் மோர். உன்னை எவனும் தொட முடியாது. நீங்க பாஸ்டர் தானா? உன்னை எவனும் தொட முடியாது. கேட்கவே அருவருப்பா இருக்கு. வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். இவரை குறித்து ஏறக்குறைய ஒரு வருடமாக பேச வேண்டும் என்று சில வீடியோவை அனுப்பி வச்சுருந்தாங்க. வாலிப தம்பியாக இருக்கிறதுனால பேசுகிறதுக்கு எனக்கு எடுத்ததும் விருப்பம் இல்லை. யாரையும் உடைக்க நான் விரும்புகிறதில்ல. பிறகு நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பாஸ்டரோடு நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் யூரோப்லேருந்து வந்திருக்காரு. அவர் சொன்னார், இன்ஸ்டாகிராம்லலாம் இந்த தம்பி ரொம்ப ஃபேமஸாக இருக்கார், நீங்கள் ஒரு முறை கூட இவரை பற்றி பேசவில்லையே. சொல்லும் பொழுது இவருடைய வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். அது கேட்கறதுக்கு மிகவும் அருவருப்பாக இருந்தது. ஒரு தன்னை பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்ளுகிற அல்லது இயேசுவினுடைய ஒரு விசுவாசியாக கூட இருக்கட்டும், இது போல் தூஷ்ண வார்த்தையெல்லாம் பேசுகிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவர் என்ன செய்கிறார் என்ன என்று ஒன்றும் புரியாது. ஒன்று இவருக்கு சபை இருக்கா அல்லது இவரே நின்றுட்டு ஒரு 4 பேர் வச்சுட்டு பேசுகிறாரா தெரியல. ஏன்னா ஜனங்க நமக்கு தெரியல. இரண்டாவது ஒன்று புரிகிறது, இவர் எதையும் வேதத்தை தெரிந்து பேசவில்லை. யாரோ ஒருவருடைய தவறான ஒரு நபருடைய இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு கிறிஸ்தவ போதகர் அல்லது கள்ள போதகர், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் இவர் தாக்கப்பட்டு இருக்கார். மூன்றாவது புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சேனல் கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். யாரையோ உடைப்பதோ குற்றம் சொல்வதோ அல்ல. சத்தியத்தை சத்தியத்தினால நம்ம சரிப்படுத்த பார்க்குறோம், அதை சத்தமாக பேசுகிறோம். ஆகவே அவர் டேட்டோ போட்டு இருக்கிறது, அவருடைய தலையை எப்படி அவர் திருத்திட்டு இருக்காரு, இதெல்லாம் பேச்சே கிடையாது. அவர் பேசுகிற அந்த வேதத்தின் வார்த்தைகளை தான் நாம் இப்பொழுது கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கை நடந்து போவதற்கு தேவ பிரசனம் தேவை கிடையாது, ஃபெய்த் தான் இம்பார்ட்டன்ட். இவர் என்ன சொல்ல வருகிறார்? கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ பிரசனம் தேவை கிடையாது. இவருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கார். எது தேவன், எது தேவ பிரசனம், எது தேவன் இருக்கிற இடம், இவர் தெரியாமல் இது பேசுகிறாரு. இவர் வார்த்தையாலே இவரை சிக்கிறார் பாருங்க. கையை தட்டுன்னு உங்களுக்கு யாருடைய ஞாபகம் வருகிறது? எங்கேயோ ஒன்று இடிக்கிறதே. ஒருவேளை இவர் அவருடைய டிசைபிளா? ஏதோ மதுரையில் தான் இது போல் சவுண்டை நாங்கள் இப்போ கேட்டு இருக்கோம். ஓகே ஃபைன், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஃபைன். பிரசனம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இப்போ பாருங்க, தேவனுடைய பிரசனம் இருந்தாலும் இல்லாட்டி போனாலும், அப்போ பிரசனம் என்பது இவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு இவருக்கே தெரியல. அவர் என் கூட தான் இருக்கார் என்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா, அவர் என் கூட தான் இருக்கிறார். இப்போ பிரசனம் என்றால் என்ன, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் என்ன, அதிலே இவருக்கு ஒரு தெளிவில்லை. ஓகே, உன்னை எவனும் தொட முடியாது. 1 2 3 4 இன்னொரு முறை போடுறேங்க, கவனிங்க. உன்னை எவனும் தொட முடியாது. 1 2 3 4 ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு, மிகவும் அருவருப்பாக இருக்குது. இது போல் ஒரு விசுவாசிங்க கூட பேசினதை நான் என்னுடைய சிறிய வயதிலிருந்து கேட்டதில்லை. இவர் போதகராக இருக்கிறாரா என்னன்னு ஒன்றுமே புரியலை. சரி, இது முதலாவது டீல் பண்ணிவிடுவோம். பிறகு பாட்டு பாடுறாரு, அது நமக்கு தேவையில்லை. ரைட். முதலாவது ஃபெய்த் என்றால் என்ன? முதலாவது ஃபெய்த்தை நம்ம டீல் பண்ணிடலாம். ஃபெய்த் என்றால் கிரேக்க பதத்தில் பிஸ்டியோ, அதாவது பிலீஃப், நம்பிக்கை, அல்லது டு ட்ரஸ்ட், ரிலே ஆன், நம்புகிறது. நம்புகிறது வேறு, தமிழில் நம்பிக்கைன்றோம், ஆங்கிலத்தில் ஹோப்பு, அதுவே வேறு. ஹோப்பே வேறு, ஃபெய்த்தே வேறு. ஓகே, ஃபெய்த் என்பது தேவன் மீதும் தேவனுடைய வார்த்தையின் மீதும் வைக்கிறது மட்டும்தான் ஃபெய்த். ஆபிரகாம் தேவனையும் தேவனுடைய வார்த்தையை நம்பினான், அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார். அவ்வளோதாங்க ஃபெய்த். இப்பொழுது பிரசனம் என்றால் என்ன? கிரேக்க பதம் எபிரேய பதம் என்ன சொல்கிறது? 3 காரியத்தை பார்க்க போகிறோம். ஒன்று லாங்குவேஜ், இன்னொன்று கிராமர், மூன்றாவது லாஜிக். முதலாவது லாங்குவேஜ். பிரசனம் என்றால் என்ன? எபிரேய பதத்தில் பிரசனத்திற்கு பெனிம் என்று எழுதப்பட்டிருக்கு. என்றால் ஃபேஸ், ஆண்டவர் தம்முடைய முகத்தை அப்படி காட்டுவது, அதுதான் பிரசனம் என்ற அர்த்தம் கொள்கிறது. கிரேக்க பதத்தில் ப்ரோசோபோன் என்றாலும் ஃபேஸ் அல்லது பருசியான்னு சொல்லுவாங்க. ஆண்டருடைய கம்மிங், ஆண்டருடைய பிரசனம், இதுவும் அவர் இருக்கிற இடத்தையும் அல்லது அவருடைய முகத்தை தான் குறிக்கிறது. இப்போ பிரசன்னம் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும். அப்போ என்ன அர்த்தம்? தேவனுடைய முகம் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும். விசுவாசம் இருந்தால் போதும் என்றால் யாருடைய முகத்தின் மேலே யார் மேலே அந்த விசுவாசத்தை வைப்பீங்க?
தேவனுடைய ஃபேஸை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு விசுவாசத்தை உங்களால் எங்கே வைக்க முடியும்? இரண்டாவது கிராமரை பார்ப்போம். கிராமரில் பிரசன்னம் என்பது எக்ஸிஸ்ட், அன்சேஞ்சிங், ஃபேக்ட், ட்ரூத் என்பது நிஜமாகவே இருக்கிறது. நீங்கள் நம்பினாலும் நம்பாமல் போனாலும் நிஜமாக இருப்பது, உண்மையாக இருப்பது, இதுதான் அப்ஜெக்டிவ். பிரசன்னம் என்பது கிராமரில் அப்ஜெக்டிவ், நிஜமாக இருப்பது, நீங்கள் உணர்ந்தாலும் உணராமல் போனாலும். ஃபெய்த் என்பது சப்ஜெக்டிவ். அப்போ அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்றீங்க பாருங்கள், உணர்ந்து நம்புறீங்க பாருங்கள், அதுதான் ஃபெய்த் என்பது. இது ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு ரெஸ்பான்ஸ். அதற்கு எப்படி இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, நம்புகிறார்கள், அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது, சரிங்களா? இதுதான் ஃபெய்த். இது ஒரு சப்ஜெக்டிவ். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு ரூமில் அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருக்காங்க. சத்தமாக மியூசிக் வச்சு அண்ணன் ரசித்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் தம்பிக்கு அந்த மியூசிக் பிடிக்கலை, சத்தம் அதிகமாக இருக்குது, அவர் வெறுக்கிறாரு. மியூசிக்ன்றது ரியல், ஆனால் இவங்க ஃபீலிங் பார்த்தீங்களா, ஒருத்தர் விரும்புகிறார், இன்னொருத்தர் விரும்பலை. அதே தான் யாக்கோபும் சொல்லுகிறார். யாக்கோபு 2:19 பாருங்கள், விசுவாசன்றீங்க, பிசாசிகளும் விசுவாசிக்குது. அப்போ என்ன அர்த்தம்? பிசாசி தேவனை விசுவாசிக்குது, மியூசிக் ரியல், அந்த சத்தம் கேட்குது, ஆனால் அந்த தேவ பிரசன்னத்திற்கு அது வேல்யூ செய்கிறது இல்லை. அப்போ மூன்றாவது நம்ம லாஜிக் நம்ம பார்த்தோம்னா, ட்ரெயின் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும். இங்கேருந்து நீங்கள் டெல்லிக்கு போகணும்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ட்ரெயினில் போகிறீங்க, அந்த ட்ரெயினில் ஏறுறீங்க பாருங்கள், அதுதான் விசுவாசம். நீங்கள் டெல்லிக்கு போய் அந்த இடத்த அடையிறீங்க பாருங்கள், டெஸ்டினேஷன், அதுதான் பிரசன்னம். விளங்குதுங்களா? இப்போ பிரசன்னம் எனக்கு வேண்டான்னா ட்ரெயினில் எங்கே அலைய போகிறீங்க? லாஜிக் இருக்கா? ஸோ இது போல் ஒரு பதற்றமான பேச்சுகள், இது போல் ஒரு தெளிவற்ற பேச்சுகள், பிளாபரிங், உளறுதல் எங்கேருந்து வருகிறது என்றால், ஹைப்பர் கிரேஸ் பெத்து போட்ட ஒரு அர்த்தம் இல்லாத சில டாக்டரின். அப்போ விசுவாசம் தான் முக்கியம், நமக்கு பிரசன்னம் முக்கியம் இல்லை என்றால் தேவனுடைய முகம் எனக்கு முக்கியம் இல்லைன்ற அர்த்தம். அப்போ தேவனுடைய முகத்தை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு விசுவாசத்தை எங்கே வைப்பீங்க? ட்ரெயினில் ஏறிட்டீங்க, உங்களுடைய டெஸ்டினேஷன் எங்கே போக போகிறீங்க? சுற்றிட்டே தான் இருக்கணும், பீட்டிங் அரவுண்ட் தி புஷ். விளங்குச்சிங்களா? இதில் லாஜிக்கும் இல்லை, இது சரியான தியாலஜியும் இல்லை, இது பெரிய ஒரு கன்ஃபியூஷன். சொல்லப்போனால் இது போல் ஒரு உலறுதலெல்லாம் ஹைப்பர் கிரேஸனுடைய ஒரு சாராம்சம். அப்போ வாலிப பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும், இது போல் ஆட்களெல்லாம் பேசும்பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காதுக்கு கேட்குறதெல்லாம் ஆவிக்குரிய சத்தியங்கள் அல்ல. சிம்பிளாக சொல்லப்போனால் இவர்களெல்லாம் வேத அறிவு உள்ளவர்களா என்றால் பதில் இல்லை. ஆனால் பேச்சு திறமை உள்ளவர்கள் என்றால் பதில் ஆமாம். அப்போ பேச்சு திறமை உள்ளவர்கள் வேத அறிவு உள்ளவர்களை போல பேசும்பொழுது பாமர மக்கள், தெரியாதவர்கள் நம்புகிறது போல தான் இருக்கும். ஆனால் எல்லாமே வேதத்துக்கு விரோதமானது. ஆகவே தான் இது போல் ஹைப்பர் கிரேஸ், ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள் இதை ப்ரீச் பண்ணுறவங்களாம் வேத அறிவு உள்ளவர்கள் அல்ல, ஆனால் அழகாக பேச்சு திறமை உள்ளவர்கள். கேட்குறதுக்கு சரியாக இருக்கிறது போல் இருக்கும், ஆனால் கான்டெக்ஸ்டே இருக்காது, எல்லாமே வேதத்துக்கு விரோதமாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ பார்த்துருவோமே. கடைசி வரைக்கும் அவர் உன் கூட தான் இருப்பார். கடைசி வரையிலும் அவர் உன் கூட தான் இருப்பார். ரைட். அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சு உட்கார்ந்தாலும் அவர் உன் கூட தான் இருக்காரு, உன் கூட தான் இருப்பார். எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சு ஹேபிச்சுவல் சின் தொடர்ச்சியாக செய்து உட்கார்ந்தாலும் உன் கூட தான் இருக்காரு, உன் கூட தான் இருப்பாரு. அவர் உன் கூட தான் இருப்பாரு. காரணம் என்ன வசனத்தை கோட் பண்றாரு கேளுங்க. ஏன்னா அவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பார்த்தீங்களா எந்த வசனத்தை கோட் பண்ணுறாரு? ஆண்டவர் இந்த வசனத்தை யாருக்கு சொன்னார்? சீடர்களுக்கு சொன்னார். எதற்காக சொன்னார்? நீங்கள் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து நான் கற்பித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாய் செய்யுங்கள். அப்போ நீ பாவம் செஞ்சுட்டே இரு, நான் உங்களை தான் இருப்பேன்னு ஏதாச்சும் ஒரு இடத்துல இயேசு சொல்லியிருக்கிறாரா? அப்போ இது யாருக்கு சொன்னார்? சீடர்களுக்கு சொன்னார். அதில் ஒரு சீடனை கேட்கலாம். 1 யோவான் 3:6 என்ன சொல்லுதுன்னு? அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அடுத்தது 8:9 இப்படியாக சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நீ எவ்வளவாச்சும் பாவம் செஞ்சுட்டே இரு. அப்போ என்ன சொல்ல வருகிறார்? எவ்வளாச்சும் பிசாசி பிள்ளையா இருந்துட்டே இரு, பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஹேபிச்சுவலா ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 9 சொல்லுவார்,
தேவனால பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்ததினால் பாவம் செய்ய மாட்டான். கவனிக்கணும், வேதம் என்றைக்குமே ஆபிச்சுவல் சின்னை ஏற்றுக்கொள்வதில்லை. எப்படி இவங்க துணிகரமாக பேசுகிறாங்கன்னா, பாவம் எவ்வளோ நாச்சும் செய், ஆண்டவர் உன்னுடைய பாஸ்ட் சின்னையும் கடந்த பாவத்தையும் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிற பாவத்தையும் இனிமேல் செய்ய போகிற பாவத்தையும் மன்னித்து விட்டார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை என்பது தான் ஹைப்பர் கிரேஸினுடைய மூலோபதேசம். இதை தான் ஜோசப் பிரின்ஸும் பேசிகிட்டு இருக்காரு. இதை குறித்து நிறைய வீடியோ நான் போட்டு இருக்கேன். அப்போ இவங்கெல்லாம் எந்த உபதேசத்தினால் வந்தவர்கள் என்றால் ஹைப்பர் கிரேஸ். இவங்களுடைய உபதேசமே ஆண்டவருடைய கிருபை, பாவத்துக்கு லைசன்ஸ் கொடுத்து போல தான் பேசுவார். அந்த உண்மையை சொல்லுங்கள், இவங்களுக்கெல்லாம் கோவம் வரும். அதனால தான் நீ இப்போ எவ்வளோச்சும் பாவம் செஞ்சுட்டே உட்காந்துட்டாரு, அவர் உன்னோட தான் இருப்பார்னா வேதம் தெளிவாக சொல்லுது. எந்த யோவானுக்கு சொன்னாரோ அந்த யோவான் சொல்லுகிறான், பாவம் செய்கிறோம் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஹாபிச்சுவல் சின்னர். யூ காட் இட். அப்போ வேதத்துக்கு புறம்பாக இருக்குது. பாருங்கள், கடைசி காலத்தில் இது போல் ஒரு செய்திகளெல்லாம் காதுக்கு கேட்குறதுக்கு மிகவும் இனிமையாக இருக்கும் என்று பவுல் எழுதியிருக்கிறார் நிருபத்தில். கடைசியாக இவங்க வேத அறிவு எவ்வளவுதான் என்பதை ஒரு வீடியோவில் பார்த்துருவோம். யோவான் 10:10 என்ன சொல்லுது? திருடன் திருடவும் எந்த வசனத்தை கோட் பண்ணுறாரு? யோவான் 10:10. அந்த வசனத்தை அப்படியே சொல்லிட்டு வர்றார். ஓகே, யோவான் 10:10 என்ன சொல்லுது? திருடன். இவர் திருடன் யாரை நினச்சிட்டு இருக்காரு? ஜீசஸ் சொன்னதை கேளுங்க. இவங்க வேத அறிவு எப்படி இருக்குன்னு. அழிக்கப்பட்டாரு. அப்ப யார் தான் அழிப்பாரு? அப்ப இதுக்கப்புறம் உலகத்துல சுனாமி வந்தா யார் தான் பண்றா? அப்போ யார் தான் அழிப்பாருன்னு முதல் ஜனங்க என்ன சொல்கிறான்னு கவனிங்க. உலகத்தில் சுனாமிலாம் வந்தால் யார் தான் பண்ணுறான்? அப்போ அழிக்கிறவன் யார்? பிசாசு, விசுவாசின்னு சொல்கிறாங்க. அதை இவர் ஆமோதிக்கிறார். கண்டினியூ பண்ணுறாரு, கேளுங்க. இதுக்கப்புறம் உலகத்துல சுனாமி வந்தா யார் தான் பண்றா? பிசாசு. உலகத்துல வியாதி வந்தா யார் தான் கொண்டு வரா? கோவிட் வந்தா யார் தான் கொண்டு வரா? எவனாச்சும் வந்து பிரசங்கம் பண்றேன்னு சொல்லிட்டு கடவுள் அழிப்பார் அப்படின்னாக்கா நேச்சுக்கு அப்படி வெளியே போயிடணும். உலகத்தில் சுனாமி வந்தால் யார் தான் பண்ணுறா? ஜனங்க சொல்கிறாங்க பிசாசின்னுட்டு. அது கூட ஒரு அம்மா தான் சொல்கிறாங்க. அதை இவர் என்ன சொல்கிறாரு? ஆமோதிக்கிறாரு. யாராச்சும் வந்து பிரசங்கம் பண்ணுறான்னு சொல்லிட்டு கடவுளை அழிப்பார் என்றால் எழுந்து டப்புன்னு வெளியே போயிடணும். கவனிக்கணும், சிம்பிளாக இந்த இடத்துல ஜீசஸ் சொல்லுகிறது பிசாசியை சொல்லவே இல்லை. யோவான் 10:10 பிசாசு இல்லை. நான் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஸ்கிரிப்சரில் பேசியிருப்பேன். ரிலீஜியஸ் லீடரை சொல்கிறார் ஆண்டவர். பிசாசுக்கு இந்த இடத்துக்கு சம்மந்தமே கிடையாது, அவுட் ஆஃப் கான்டெக்ட். ரிலீஜியஸ் லீடருங்க இயேசு ஒருவனை குணமாக்குகிறார். அவன் குணமானது அவங்களுக்கு பிடிக்கலை, ஏன்னா அது ஒரு ஓய்வு நாள். அதனால தான் ஆண்டவருக்கு கோபம் வந்து சொல்கிறார், மனுஷன் தாண்டா முக்கியம், ஓய்வு நாளாக முக்கியம். நீங்கள்லாம் ரிலீஜியஸ் லீடருங்க, நீங்கள்லாம் மெய்ப்பருங்கன்னு சொல்லி ஜனங்களை சாகடிக்கிறீங்க, கொள்ளடிக்கிறீங்க. ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன் என்று ரிலீஜியஸ் லீடரை கடிந்து கொள்கிறாரே தவிர இங்கே எங்கே பிசாசி வந்தான்? அதுதான் சொல்கிறது. இவங்க பேசுகிறது அனைத்துமே ப்ரீடெக்ஸ்ட். எனி டெக்ஸ்ட் அவுட் ஆஃப் கான்டெக்ட் இஸ் ப்ரீடெக்ஸ்ட் அல்லது செலக்டிவ். ஒரு வசனம் இவங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ, எது இவங்க மனசில் கரெக்ட் என்று தோன்றுகிறதோ அது பிடிச்சிக்குவாங்க. அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய கான்டெக்ட் என்ன, எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஆகவே அருமையான வாலிபர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தம்பி யார் என்ன நமக்கு தெரியாது, ஆனால் 3 வீடியோவிலையும் நம்ம பார்த்தோம், இவர் பேசுகிறது அனைத்துமே வேதத்திற்கு புறம்பானது. ஆகவே ஒரு நல்லவரா கெட்டவரா கள்ள உபதேசியா அதெல்லாம் நம்ம சொல்லுகிறத விட ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்த சத்தியம் நல்ல சத்தியம் அல்ல. கிறிஸ்துவனுடைய அழகே அன்பு, தாழ்மை, ஒழுக்கம், எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தம். அது மிகவும் முக்கியமானது. ஹைப்பர் கிரேஸ் என்பது இதை அனைத்தையுமே முதலே போல விழுங்கிவிடும். ஆகவே உண்மையிலே சொல்லப்போனால் இது போல் ஆட்களை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்குது. இவங்கெல்லாம் கோமாளிகளா ஏமாளிகளான்னு தெரியல. இவங்க ஏதோ ஒரு தவறான சத்தியத்தை கேட்டு சொல்லு ஒரு அல்லேலூயா அப்படி சொல்கிறாரு பாருங்க. அந்த மாதிரிலாம் சில நபருடைய வார்த்தையினால் வசீகரமாகி இவங்கெல்லாம் விழுந்ததாக தான் நான் யோசிக்கிறேன். ஆகவே யார் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அது வேதத்தின் அடிப்படையில் இருக்கா, அது உண்மையிலேயே பக்தி விருத்தி உண்டாக்குதா அல்லது நம்ம மாம்சத்தை தூண்டுகிறதா? பாருங்கள், நீ எவ்வளவோ அச்சம் பாவம் செஞ்சுன்னா எப்படி இருக்காது? இப்போ பாவம் செய்கிறவனுக்கு அது பூஸ்ட் கொடுத்து போல தான். கர்த்தர் உன்னோடவே இருப்பார்ன்றது மிகவும் தவறான அபத்தமான ஒரு பேச்சு இல்லைங்க. அதுவும் இல்லாமல் யூஸ் பண்ணுகிற வார்த்தைகள் தூஷண வார்த்தை தேவ மனுஷனுடைய வாயில் வரக்கூடாது. ஆசாரியன் வாயில் தேவ வார்த்தையை தேடுவார்கள். இது தேவ பிள்ளைகள் பேசுகிற பேச்சா? வேடிக்கையாக இருக்குது இதெல்லாம். இது போல்
காரியங்களை நான் கேட்டதும் இல்லை, சபை கேட்டதும் இல்லை. இதெல்லாம் மிகவும் அபத்தமானது. ஒன்று, வளர்கிற ஊழியர்கள் தன்னை திரித்து கொள்ள வேண்டும். எனக்கு இவர் மேலே கோபம் இல்லை, பரிதாபமாக தான் இருக்குது. வாலிப பிள்ளைகள், வளர்கிறவர்கள் தயவுசெய்து இந்த மாதிரி தவறான உபதேசங்களை கேட்டு தவறான நபர்களை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. வேதத்தை பொறுமையாக படிங்க. டேக் டைம். வேதத்தை பொறுமையாக படித்து முழுக்க படித்து நல்ல வசனத்தை போதிக்க ஆரம்பியுங்கள். வாலிபர்களோடு பேசுகிறேன். வாய்க்கு ருசியாக இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது இல்லை. கண்ணுக்கு எதெல்லாம் அழகாக தோன்றுறதோ அது வாழ்க்கைக்கு நல்லதில்லை. இதுபோல் உபதேசங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது. ஆகவே இதுபோல் உபதேசங்களை விட்டு விலகுவதே நல்லது. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். யாரையும் உடைக்கிறதோ குறை சொல்வதோ எங்களுடைய நோக்கம் அல்ல. தவறான சத்தியத்தை வேத வசனத்தை கொண்டு தெளிவுபடுத்துகிறோம். இதுபோல் அப்ரோச் நாங்கள் எடுக்கிறது. எங்களுடைய அப்ரோச் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது குறித்து பேசுங்க, தெளிவாகுங்க, நல்ல விதத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு செஞ்சாலும் மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.